வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: க்ளீன் பண்ண ப்ரான் 1/2 கிலோ, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், 5 ஸ்பூன் நெய், தோல் உரிக்காத 20 பூண்டு பல், 1 இன்ச் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 4 கொத்து கொத்தமல்லி, அரை பழம் எலுமிச்சம்பழம், 4 கொத்து கருவேப்பில்லை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு 1 கரண்டி எண்ணெயும் நெய்யையும் ஊற்றிக்கிறோம். ஆயில் சூடாக இருந்தமே பச்சை மிளகா போட்டுப்போம். இதை லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இடித்து வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணி இதையும் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இதோட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டுப்போம். இதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இதையும் நம்ம பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இதோட சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாவையும் ஆட் பண்ணிடுவோம். இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டு லேசாக வதக்கிப்போம். இதோட சேர்த்து இப்போது 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டுப்போம். இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு இதை லேசாக வேக விடுவோம். இடப்பட்ட வேலையில் நம்ம இதை திறந்து லெமனை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். இதையும் ஒரு பரட்டி விட்டு மூடி போட்டு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு வேக விடுவோம்.
தண்ணி இப்போ சுண்டி லேசாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கஸ்தூரி மெத்தியை நம்ம தூவி விட்டுப்போம். இதை அப்படியே க்ரஷ் பண்ணி எல்லா பக்கமும் தூவி விட்டுறணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ப்ரான் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ப்ரான் ஃப்ரை ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லாண்ட்ஸ் கிச்சன். தேங்க்யூ.